ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எஸ் ஃபேஸ். ஸோ G2 அதுக்கு முன்னாடி நடக்கிறது தான் எஸ் ஃபேஸ். G1ல் என்ன நடக்குது? தேவையான எல்லா கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுது. தே ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த DNA ரெப்ளிகேஷன். எஸ் ஃபேஸ் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் DNA phase. Synthesis of DNA. So the entire genetic content இன்னொரு காப்பி அங்கே ரெடி ஆகிற ஸ்டேஜ் தான் the S phase. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது G1ல் இந்த காப்பீஸை நம்ம என்ன சொல்கிறோம்? 2C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஎன்ஏவோட அமௌண்ட்டை நம்ம 2C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 காப்பீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம் நமக்கு தெரியும், 2 காப்பீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து எஸ் ஃபேஸோட எண்டில் என்ன ஆகும்னா 4Cயாக மாறும். இந்த பாயிண்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2C would be converted to 4C. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகலை. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசஸ்க்கு தே ஆர் யூனிக் அண்டு ஸ்டாண்டர்ட். அந்த நம்பர் மாறவே மாறாது. ஹியூமன் பீயிங்னா அந்த 23 பேர்ஸுங்கிறது மாறவே மாறாது. இந்த எஸ் ஃபேஸில் என்ன நடக்குது? நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகலை. அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ உட் பி இன்க்ரீஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம் நம்பர் 1 இங்கே இருக்குது அப்படின்னா அதோட இன்னொரு காப்பி அங்கே ரெடியாக இருக்கும். தட் would be copied and attached with the original DNA. Okay, so just multiplication or replication of DNA going to happen in the S phase. 2C வால்யூமில் இருக்கிறது 4C வால்யூமாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டபுள் ஆகிருக்குமே தவிர இங்கே என்ன ஆகிருக்காது? நம்பர்ஸ் டபுள் ஆகாது. நம்பர் ஆஃப் குரோமோசோம் would be சேம். அதுக்கு முன்னாடி எஸ் ஃபேஸ்க்கு முன்னாடி அதே தான், எஸ் ஃபேஸ்க்கு அப்புறமும் இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதே தான். ஃபைன். ஸோ எஸ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா we have 4C chromosomes. Then G2 phase. G1 அப்படிங்கிறது கேப் 1, G2 அப்படிங்கிறது கேப் 2 phase. ஸோ நம்ம ஏன் இந்த கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கேப் இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? செக் பாயிண்ட்னு சொல்லலாம். செக் பாயிண்ட்ஸ். இது வந்து செகண்ட் செக் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் என்ன? G1. செக் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன மீன் பண்ணுறோம் இங்கே அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத செக் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் செக் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் G1 முடிஞ்சதுக்கப்புறமா வெதர் எ செல் இஸ் ரெடி டு மூவ் டு த எஸ் ஃபேஸ். தேவையான எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் அவைலபிளாக, ப்ராப்பர் சிக்னல்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இட் வில் என்டர்ஸ் இன்டு த எஸ் ஃபேஸ். G1 அப்படிங்கிறது த ஃபஸ்ட் செக் பாயிண்ட். செக் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய ப்ரோட்டீன்ஸ், ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் அங்கே இன்வால்வ் ஆகும். கைனேசஸ். கைனேசஸை நம்ம என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்சைம்ஸ். கைனேசஸ் என்சைம் வந்து ஸ்விட்சஸ் மாதிரி யூஸ் ஆகும். இங்கே ஆன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிறத இந்த கைனேசஸ் பண்ணும். கைனேசஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி த பாஸ்போரிலேட்டிங் என்சைம்ஸ். பாஸ்போரிலேஷன் நடந்துச்சுன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஆகும், சில ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆகும். ஸோ கைனேசஸோட ரோல் இங்கே ரொம்ப 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 மேஜர் ரோல் தே கோனா ப்ளே இன் த பர்டிகுலர் ரெகுலேஷன். செக் பாயிண்ட்ஸில் தே கோனா ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸ்க்கு மூவ் பண்ணணுமா வேணாமா, இல்லை மூவ் பண்ணதுக்கு ஆக்டிவேட் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் மேஜர்லி கண்ட்ரோல்டு பை த ப்ரோட்டீன்ஸ். மேஜர் ப்ரோட்டீன்ஸ் ஓவர் ஹியர் ஆர் கைனேசஸ். ஃபைன். ஸோ G2 அப்படிங்கிறது இந்த செக் பாயிண்ட் நம்பர் 2. இங்கே என்னென்னா ஆல்ரெடி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். தேவையான எல்லாமே கம்ப்ளீட்டட். இப்போ the cell has to decide whether to enters into the M phase. மைட்டாசிஸ்க்கோ மியாசிஸ்குள்ளேயோ போகலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேஸ் தான் G2 phase. டிசைட் பண்ணியாச்சு, இப்போ போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா என்னென்ன தேவை? நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போது எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிடுச்சு, மல்டிப்ளைடு டிஎன்ஏஸ் அவைலபிள். எம் ஃபேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் அது ரெடி பண்ணணும்? தேவையில்லாத ஆர்கனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், RNA மாலிகூல்ஸ், அதுக்கப்புறமா கோல்ஜி apparatus, இதெல்லாம் நமக்கு இதுக்கு மேலே செல் டிவிஷன் அப்போ தேவையில்லை. ஏன்னா புதுசாக அங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ RNA மாலிகூல் சிந்தசிஸ் அங்கே தேவையில்லை. புதுசாக ப்ரோட்டீன்ஸ் எதுவும் அங்கே சிந்தசிஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோ ரைபோசோம்ஸோ கோல்ஜி apparatusஸோ புதுசாக மல்டிப்ளை ஆக வேண்டிய அவசியம் இல்லை.
தேவையான enough content ஆல்ரெடி ரெடி ஆகிட்டதுனால only the required regulatory proteins அதுக்கப்புறம் தேவையான அதர் ரெகுலேட்டரி மாலிகுல்ஸ் இதெல்லாம் பக்காவாக இருக்குது, பக்காவான சிக்னல் அங்கே அவைலபிள் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு the G2 will move to the next phase called M phase. ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம தெரிஞ்சிருக்கணும், MPF, ஓகே, மெச்சூர் ப்ரொலிஃபரேஷன் ஃபேக்டர். ஸோ இதோட ரோல் என்ன அப்படின்னா it will signals the movement of or the translation of the G2 to the M phase. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபேக்டர் ரிலீஸ் ஆன உடனே the chromatin fibers will started to condense and they'll started to form the chromosome form. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி only during the cell division we can observe the chromosome structure. ஸோ இது வரைக்கும் எஸ் ஃபேஸில் G2 ஃபேஸில் இல்லை அதுக்கு முன்னாடி இல்லை இன்டர்ஃபேஸில் இந்த என்டையர் பீரியட் நமக்கு எப்படி இருக்கும், டிஎன்ஏ chromatin ஃபைபர்ஸாக தான் நமக்கு இருக்கும். once it enters into the mitosis or meiosis அது கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக அங்கே டெவலப் ஆகும். அதை ப்ரமோட் பண்ணுற ஸ்டேஜ் தான் the MPF factor. they are going to release the particular factor, they are going to start condensing the particular chromatin fibers into chromosomes. Fine. ஸோ இது எல்லாமே இந்த ஈவெண்ட்ஸ் going to happen in the interphase. ஸோ இன்டர்ஃபேஸில் G1, அதுக்கப்புறம் எஸ் ஃபேஸ், அதுக்கப்புறம் G2. now they are going to enter into the next major event called the mitosis or meiosis. ஸோ மைட்டாசிஸ் மியாசிஸ்னால் நமக்கு தெரியும், அதில் தான் ஆக்சுவல் த நியூக்ளியர் டிவிஷன் கோனா ஹேப்பன். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு டேர்ம் பார்க்க போகிறோம், தட் இஸ் ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சில ப்ரிமிட்டிவ் யூகேரியோட்டிக் செல்ஸில் மைட்டாசிஸ் ப்ராப்பர் மைட்டாசிஸோ இல்லை ப்ராப்பர் மியாசிஸோ இல்லை ப்ராப்பர் நியூக்ளியர் டிவிஷன் இல்லாமல் ஏமைட்டாசிஸ், ஏ அப்படின்னா நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸ், ஏமைட்டாசிஸ்னால் ப்ராப்பர் மைட்டாசிஸ் இல்லாமல் செல் டிவிஷன் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம ஏமைட்டாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூகேரியோட்டிக் செல், அதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் உள்ளேயே இட் வில் ஸ்டார்ட் டு டிவைட் லைக் திஸ். ஒரு டிவிஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகும், அது உள்ளே ஒரு க்ளீவேஜ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, அதுவே அது டெவலப் ஆகி அதுவே ஒரு டிவிஷனாக டெவலப் ஆகுது. அதே மாதிரி இட் வில் பி ஃபாலோட் பை த சைட்டோபிளாசம், த என்டையர் செல்லோட சைட்டோபிளாசம் கண்டென்ட்டும் டெவலப் ஆகுது. இது திரும்ப 2 செல்லாக டிவைட் ஆகிடுது. ஓகே, ஸோ தெர் ஆர் 2 events, karyokinesis and cytokinesis. Karyo refers to the nucleus. Karyo content, karyokinesis அப்படின்னா இந்த நியூக்ளியர் டிவிஷன் உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறத நம்ம கேரியோகைனசிஸ்னு சொல்கிறோம். என்டையர் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறத சைட்டோகைனசிஸ்னு சொல்கிறோம். ஸோ ஏமைட்டோசிஸில் கேரியோகைனசிஸ் அண்டு சைட்டோகைனசிஸ் நடந்து 2 செல்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகிடுது. இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்ன, இது ஒரு ப்ராப்பர் செல் டிவிஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏவோ இது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸோ 2 செல்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய அப்நார்மாலிட்டிஸ் இங்கே பாசிபிள். ஏன்னா ரேண்டமாக இது 2ஆக டிவைட் ஆகுது, கண்டென்ட்ஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்கே ரொம்ப கம்மி. ஸோ ஏமைட்டோசிஸ் would not be a proper equational cell division as we are going to see in the mitosis. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது mitosis. So mitosis, one of the major topic you have to follow in the cell cycle, mitosis. So what is mitosis? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the entire genetic content parent-ஓட daughter cells-ஐ கம்பேர் பண்ணும்போது they are genetically identical. ஓகே, ஸோ இதில் நிறைய ஃபேஸஸ் நாம் பார்க்க போகிறோம். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ் அண்டு டீலோஃபேஸ். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சிங்க. மைட்டாசிஸ்க்கு முன்னாடி மைட்டாசிஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் எம் ஃபேஸ். மைட்டாசிஸ் ஆர் மியாசிஸ் ரெண்டுமே பிலாங்ஸ் டு எம் ஃபேஸ். ஸோ மைட்டாசிஸ்க்கு முன்னாடி செல் சைக்கிளில் நாம் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிட்டுறோம், G1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எஸ் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், G2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த எல்லா செக் பாயிண்ட்ஸும் தாண்டி எவ்ரிதிங் இஸ் ஓகே. நவ் வி கேன் என்டர்ஸ் இன்டு த கேரியோகைனசிஸ் ஆர் நியூக்ளியர் டிவிஷன் அப்படின்னு செல் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் என்டர்ஸ் இன்டு த ஸ்டேஜ் கால் மைட்டாசிஸ் ஆர் மியாசிஸ்.
ஸோ மைட்டாசிஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் கால்ட் ப்ரோஃபேஸ். ப்ரோ அப்படின்னா ப்ரைமரி ஃபேஸ். ப்ரைமரி ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு செல் அதில் நியூக்ளியர் கண்டென்ட்ஸ் இங்கே டபுள் ஆகி உள்ளே இருக்குது. இப்போது நமக்கு என்ன தேவையில்லை, இந்த நியூக்ளியர் மெம்பரேன் தேவையில்லை, அது உள்ளே இருக்கிற அன்வான்ட் ஆர்கனல்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய மைட்டாசிஸோட மேஜர் எய்ம் என்ன, கேரியோகைனசிஸ், நியூக்ளியர் டிவிஷன் தான் அங்கே மேஜர் எய்ம். மைட்டோசிஸோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, டாட்டர் செல்ஸ்க்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ உட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். அதுதான் அங்கே அல்டிமேட் எய்ம். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே உள்ள எஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய க்ரோமாட்டின் ஃபைபர்ஸ் அதோட காப்பீஸ் அதோட அட்டாச் ஆகிருக்கும். இது எல்லாமே நமக்கு ஃபைபர்ஸாக இருக்குது, அதை நம்ம கண்டென்ஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் கண்டென்சேஷன், அந்த எம்பிஎஃப்னு நம்ம ஒரு டேர்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த எம்பிஎஃப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த கண்டென்சேஷன் ஆக்சுவலி கோன் ஹேப்பன் இன் த ப்ரோஃபேஸ். ஸோ ப்ரோஃபேஸ்னால் உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ஆர்கனல்ஸ். ஸோ இங்கே என்னென்ன, நியூக்ளியோலஸ் நமக்கு தேவையில்லை. நியூக்ளியோலஸ்ங்கிறது the condensed structure present within the nucleus. So nucleus would disappear from the structure. அதுக்கப்புறமா நியூக்ளியர் மெம்பரேன் அங்கே டிஸ்இன்டெகிரேட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அன்வாண்டட் the major organelle structures apart from the nuclear membrane, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி apparatus, மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்கும். செல் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஆக்சுவல் நியூக்ளியர் டிவிஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ஃபிலமெண்டட் ஃபார்மில் இருக்கிற அந்த குரோமாட்டின் ஃபார்மில் இருக்கிற chromatin would be condensed to form chromosomes. So chromosomes அது கண்டென்ஸ் ஆக ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் ஆகி நமக்கு குரோமோசோம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் இந்த ப்ரோஃபேஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸ் ஆல்மோஸ்ட் எல்லா நியூக்ளியர் மெம்பரேன் தேவையில்லாத ஆர்கனல்ஸ் நியூக்ளியஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகிடும். குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் நமக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன மீன் பண்ணுறோம், இது ஒரு குரோமாட்டின், இது ஒரு குரோமாட்டின் attached by a centromere. இந்த ரெண்டு குரோமாட்டினும் நம்ம என்ன சொல்கிறோம், இது ஒரு ஒரிஜினல் காப்பினா இதோட ரெப்ளிகேட்டட் காப்பி தான் இது, attached by a point called centromere. இது ரெண்டையும் நம்ம சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னு சொல்கிறோம். இதை மாதிரியே இன்னொரு ஹோமோலாகஸ் குரோமோசோமும் இருக்கும், that is from another source, maternal source or paternal source. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரியான விசிபிள் குரோமோசோம்ஸ் இங்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைன், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறோம், மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ் அப்படின்னா என்ன, மெட்டா அப்படின்னா மிடில்னு அர்த்தம். மெட்டானா மிடில் ஃபேஸ். ஸோ இதை ஏன் நம்ம மிடில் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மெட்டாஃபேஸில் அந்த என்டையர் குரோமோசோம்ஸ் ஆல்ரெடி ரெடியான கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் குரோமோசோம்ஸ் வில் பி அரேஞ்ச்ட் இன் த மிடில். இது ஒரு செல் அப்படின்னா அதோட மிடில் த குரோமோசோம்ஸ் கோனா அரேஞ்ச் லைக் திஸ். மிடில் தே ஆர் கோனா அரேஞ்ச். ப்ரோஃபேஸில் இன்னொரு மேஜர் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், பட் நமக்கு அதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஸ்பிண்டில் அப்படிங்கிறது மேடப் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். மைக்ரோடியூபிள்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ், a protein called tubulin. ஓகே, இந்த டியூபுலின்ஸ் நிறைய சிந்தசிஸ் ஆகிற ஃபேஸ் வந்து G2 ஃபேஸ். G2 ஃபேஸில் நிறைய டியூபுலின்ஸ் ரெடியாக இருக்கும். டியூபுலின்ஸ் எல்லாம் நிறைய ஜாயின் பண்ணி லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான் மைக்ரோடியூபிள்ஸ். நிறைய மைக்ரோடியூபிள்ஸ் ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகி they going to make the spindles. இதே அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா the spindles would be attached with or from the centrioles. பிளான்ட் செல்ஸில் சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சன்ட். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் ஞாபகம் வச்சிங்க. ஃபைன். ஸோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் ப்ரோஃபேஸில் கரெக்டாக அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி தே ஆர் கோன் ஸ்டார்ட் டு மூவிங் டுவர்ட்ஸ் த குரோமோசோம்ஸ். ஃபைன். ஸோ இப்போ மெட்டாஃபேஸில் என்ன நடக்கும், இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் would be attached to the குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸில் எங்கே அட்டாச் ஆகும், ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரோமோசோம்ஸில் ஒரு சென்டர் போர்ஷன் இருக்குது, அதை சுற்றி குரோமாட்டிட்ஸ் இருக்குது இல்லையா. இந்த சென்டர் போர்ஷனுக்கு பேர் சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் இஸ் அ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். சென்ட்ரோமியர் அந்த டிஎன்ஏ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கால்ட்
கைனட்டோகோர். கைனட்டோகோர், இந்த கைனட்டோகோர் புரோட்டீன் தான் இந்த சென்ட்ரோமியரோட அவுட்டரில் இருக்கிற ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். இந்த கைனட்டோகோரில் இருந்து தான் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தே கோனா அட்டாச் டு த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ கைனட்டோகோரில் தான் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் போய் அங்கே அட்டாச் ஆகிக்குது. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இது இங்கே இருக்குது. கைனட்டோகோர் உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கே ஆர்ஜினேட் ஆகுதுன்னா தே கோனா அட்டாச் வித் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ மெட்டாஃபேஸில் என்ன நடந்திருக்குது? ப்ரோஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மெட்டாஃபேஸில் மிடில் அந்த குரோமோசோம்ஸ் அலைன் ஆகுது. கைனட்டோகோரில் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கம்ஸ் அண்ட் அட்டாச் வித் பர்டிகுலர் கைனட்டோகோர். எல்லாம் இப்போது செட்டப் ரெடி ஆகிடுச்சு. எதுக்கு ரெடி ஆகிருக்கு? அந்த குரோமோசோம்ஸும் ஈக்குவலாக டிவைட் ஆகிறதுக்கான செட்டப் அங்கே ரெடி ஆகிடுச்சு. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அனஃபேஸ். ஸோ அனஃபேஸில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த புல்லிங் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கே இந்த எண்டில் இதை நம்ம போல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு போல், இது ஒரு போல். ஸோ இந்த போல்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வில் புல் த பர்டிகுலர் கைனட்டோகோர். புல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை, ஒரு வெயிட்டான பொருளை கயிறு கட்டி இழுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் வாட் கால் த புல்லிங். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட லென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைய என்னாகும்? அதோட லென்த் வந்து ஷார்ட் ஆகிட்டே இருக்கும். ஷார்ட் ஆக ஆட்டோமேட்டிக்காக இதை பிடிச்சது இழுக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் வாட் கோனா ஹேப்பன் இன் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், த புல்லிங் ஆஃப் த பர்டிகுலர் குரோமோசோம்ஸ். ஸோ அந்த மாதிரி புல் பண்ணும்போது என்னாகும்? இப்படி ஒரு சென்ட்ரோமியர் இருக்குது, அதோட குரோமாட்டிட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர் இந்த போலோட ஒரு அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு போலோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இப்படி அட்டாச் ஆகிருக்கு. மேலேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஒரு போலில் இழுக்குது, கீழேருந்து ஒரு போலில் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இழுக்குது. ஆட்டோமேட்டிக்காக தே கோனா பிரேக் இன் த சென்ட்ரோமியர் அட் த பாயிண்ட். ஸோ மிடில் சென்ட்ரோமியர் பிரேக் ஆச்சுன்னா ஒரு காப்பி ஆஃப் குரோமோசோம் would be moved to ஒரு போல், இன்னொரு காப்பி மூவ் டு another போல். இந்த பிரேக்கிங் எங்கே நடக்குது? அனஃபேஸில் நடக்குது. ஸோ இந்த மெட்டாஃபேஸ் டு அனஃபேஸ் இது டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு ஒரு மேஜர் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தே கோனா பார்ட்டிசிபேட், தட் இஸ் கால்ட் ஏபிசிசி, அனஃபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த அனஃபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி இஸ் அ கைண்ட் ஆஃப் லைகேஸ். ஓகே, தே கோனா பிரேக் த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் கால் த கைனட்டோகோர். சென்ட்ரோமியரில் இருக்கிற அந்த பாண்டை பிரேக் பண்ணுற அந்த என்சைம் காம்ப்ளெக்ஸ் தான், அந்த ஃபேக்டர் தான் இந்த அனஃபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீனோட வேலை. ஸோ இந்த ப்ரோட்டீன் அங்கே செக்ரீட் ஆனதுக்கப்புறமா, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த சிக்னல் கிடைச்சதுக்கப்புறமா இந்த மெட்டாஃபேஸ் வில் பி டிரான்சிஷன் இன்டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் கால் அனஃபேஸ். அங்கே என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அங்கே அட்டாச் ஆகும், அதை பிடிச்சி அது புல் பண்ணும். புல் பண்ண உடனே சென்ட்ரோமியரில் அது கைனட்டோகோர் பிரேக் ஆகி ஒரு காப்பீஸும் இன்னொரு ஆப்போசிட் போல்ஸில் மூவ் ஆக அங்கே ஆரம்பிக்கும். ஸோ இப்போது எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸில் நம்மளோட குரோமோசோம் இங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த மைட்டாசிஸ் இஸ் கால்ட் டீலோஃபேஸ். ஸோ டீலோஃபேஸ் அப்படிங்கிறது இந்த கன்க்ளூஷன் பாயிண்ட். கம்ப்ளீட்டாக இங்கே மூவ் ஆகிடும் ஒரு காப்பீஸ். ஸோ நமக்கு முதல்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். இது ஒரு குரோமோசோம் காப்பி. ஓகே, அதோட மல்டிப்ளைடு காப்பி இப்போ பிரேக் ஆகி இதுக்கு ஒரு காப்பி மூவ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இங்கே ரெடியூஸ் ஆகலை. இது ஒரு குரோமோசோம் தான். ஓகே, இதோட மல்டிப்ளைடு காப்பி தான் இது. ஓகேவா? ஸோ ஒரு காப்பி ஒரு போலுக்கும் இன்னொரு காப்பி இன்னொரு போலுக்கும் மூவ் ஆகிடுச்சுன்னா அல்டிமேட்டாக ப்ராடக்ட்ஸில் ஒரிஜினல் பேரண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்ததோ அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் அங்கே மெயின்டைன் ஆகும். ஃபைன். ஸோ டீலோஃபேஸ் இஸ் அ கன்க்ளூஷன் பீரியட். ஆக்சுவலி த ரிவர்சல் ஆஃப் ப்ரோஃபேஸ். இங்கே இந்த நியூக்ளியர் மெம்பரேன் திரும்ப ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும், ஆர்கனல்ஸ் எல்லாம் திரும்ப அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். அதை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பரேட்டஸ், நியூக்ளியோலஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் திரும்ப டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எல்லா ஃபேஸஸும் சேர்ந்தது தான் மைட்டாசிஸ். So mitosis na there are four phases: prophase, metaphase, anaphase and telophase. Prophase preparing for the metaphase.
DNA chromatin ஃபார்ம்லேருந்து குரோமோசோம்ஸாக கண்டென்ஸ் ஆகுது, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அட்டாச் ஆக ஆரம்பிக்குது. appearance disappearance of all the organelles, nucleus disappearance, nuclear membrane disappearance. அதுக்கப்புறமா மெட்டாஃபேஸில் மிடில் அரேஞ்ச் ஆகுது, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கரெக்டாக அட்டாச் ஆகுது கைனட்டோகோரோட. அனாஃபேஸில் புல்லிங் ஆஃப் த குரோமோசோம்ஸ், பிரேக்கிங் ஆஃப் த சென்ட்ரோமியர் அண்ட் கைனட்டோகோர். டீலோஃபேஸில் கம்ப்ளீட் ரிவர்சல் ஆஃப் ப்ரோஃபேஸ். இதுக்கப்புறமா நடக்கிற ஈவெண்ட்டுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். ஸோ வாட் இஸ் சைட்டோகைனசிஸ்? நம்ம ஏற்கனவே மைட்டாசிஸில் சொன்னது தான். சைட்டோ அப்படின்னா செல், கைனசிஸ்னா டிவிஷன். சைட்டோகைனசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல் டிவிஷன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ டீலோஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இது ரெண்டு எண்டில் ஆல்மோஸ்ட் நியூக்ளியர் மெம்பரேன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆர்கனல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போவும் இது ஒரு சிங்கிள் செல் ஸ்ட்ரக்சராக தான் நமக்கு தெரியுது. ரெண்டு செல்லாக அங்கே டிவைட் ஆகலை. அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கணும்? இங்கே ஒரு டிவிஷன் நடக்கணும். டிவிஷன் நடந்தால் தான் இது ஒரு செல்லாகவும் இது ஒரு செல்லாகவும் நமக்கு டிவைட் ஆகி we will get the product cells or daughter cells. அதர் பேர் தான் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்லேயும் ரெண்டு பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் சைட்டோகைனசிஸ் ஐடென்டிக்கலாக இருக்காது. பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். அனிமல் செல்ஸில் சைட்டோகைனசிஸ் சம்வாட் வெரி ஈஸி. எப்படி அப்படின்னா, ஒரு நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் அது நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இப்போ ஒரு பலூன் உங்ககிட்ட இருக்குது, ஒரு பலூன் நீங்கள் ஊதி வச்சுருக்கிறீங்க, ஓகேவா? இந்த பலூனை ரெண்டு பலூனாக மாற்றுறது நம்ம பலூன் டாய்ஸ்லாம் செய்வாங்க, பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, இது கொஞ்சமாக இது சென்டரில் எப்படி அழுத்தினாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரக்சராக நமக்கு கிடைக்கும். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டு பலூன் மாதிரி இல்லை ரெண்டு பலூன் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கே டெவலப் பண்ண முடியும், ஓகேவா? அதே மாதிரி சைட்டோபிளாசமில் என்ன பண்ணுது, உள்ள there are some proteins called constriction proteins னு சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அது கொஞ்சமாக அந்த உள்ளே இருக்கிற இன்னர் மெம்பரைனை அப்படியே சுருக்கி அப்படியே கட் பண்ணி ரெண்டு செல்லாக அது டெவலப் ஆகிடும். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குது, இந்த செல் மெம்பரைன் இன்வாஜினேஷன் இங்கே நடந்திருக்குது. செல் மெம்பரைன் அப்படியே உள்ளே இன்வாஜினேட் ஆகுது. வெளியிலேருந்து செல் மெம்பரைன் அப்படி கொஞ்சமாக இன்வாஜினேட் ஆகி உள்ளே டெவலப் ஆகி அது ரெண்டு செல்லாக அல்டிமேட்டாக டிவைட் ஆகிடுது. இது எங்கே பாசிபிள்? ஒன்லி இந்த அனிமல் செல்ஸ். பட் பிளான்ட் செல்ஸில் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பிளான்ட் செல்லில் ரெண்டு செல்லுக்கு நடுவில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்? மிடில் லேமெல்லாம் இருக்கும். செல் வால் தான் மேஜர் கம்போனண்ட் ஆஃப் பிளான்ட் செல் ஸ்ட்ரக்சர். ரெண்டு செல் வால் நடுவில் மிடில் லேமெல்லா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே செல் மெம்பரின் உள்ளே டெவலப் ஆகிறதுனால ரெண்டு செல்லாக அது டிவைட் பண்ண முடியாது. இங்கே ஆக்சுவலாக செல் பிளேட்னு ஒன்று டெவலப் ஆகும். ஓகே, செல் பிளேட் எதுலேருந்து டெவலப் ஆகும்னா ஃப்ராக்மோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து செல் பிளேட் அங்கே டெவலப் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு செல் டிவிஷன் இங்கே ஆல்மோஸ்ட் டீலோஃபேஸ்க்கு எண்டில் இப்போ ரெண்டு செல் ரெடி ஆகிடுச்சு. பட் இதை டிவைட் பண்ணுறதுக்கு செல் மெம்பரைன்லேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகாது, மிடில் இருந்து they are going to synthesize the structure called phragmoplast or cell plate. ஸோ இந்த செல் பிளேட் இல்லைன்னா ஃப்ராக்மோபிளாஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டெபாசிஷன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ், செல் மெம்பரைன் மெட்டீரியல்ஸ் வந்து அங்கே டெபாசிட் ஆகும். பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ் இந்த மாதிரியான வெசிக்கிள்ஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, கோல்ஜி அப்பராட்டஸில் பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், அதுக்கப்புறமா சின்ன ஆர்கனல்ஸ், மெம்பரைன் ஸ்ட்ரக்சர்ஸ், மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த செல் பிளேட்டில் அங்கே டெபாசிட் ஆகுது. நமக்கு தெரியும் செல் வாலில் அந்த மிடில் லேமெல்லா இல்லை அந்த ப்ரைமரி செல் வால்லாம் என்ன இருக்கும், பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டெபாசிட் ஆகி தே கோன் ஃபார்ம் த ஸ்ட்ரக்சர் கால் செல் பிளேட். இந்த செல் பிளேட் கொஞ்சமாக மிடில்லேருந்து டெவலப் ஆகி தே கோன் ஃபார்ம் த மிடில் லேமெல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே இங்கே செல்லுலோஸ் டெபாசிட் கொஞ்சமாக ஆகி தே கோன் ஃபார்ம் த செல் வால், பிரைமரி செல் வால். அதுக்கப்புறமா தே கோன் ஃபார்ம் த செகண்டரி செல் வால். இப்படி தான் ஒரு பிளான்ட் செல் ரெண்டு செல்லாக அங்கே டிவைட் ஆகும். ஸோ சைட்டோகைனசிஸ் அனிமல் செல்லில் ஜஸ்ட் இன்வாஜினேஷன் ஆஃப் செல் மெம்பரைன். பட் பிளான்ட் செல்லில் அது வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். செல் பிளேட் டெவலப் ஆகி அதுக்கப்புறமா அதுக்கு மேலே செல் வால் செல்லுலோஸ் லேயர் டெபாசிட் ஆகி தான் அது ரெண்டு செல்லாக டிவைட் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இந்த மைட்டாசிஸோட ஈவெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மியாசிஸ்.
ஸோ மைட்டாசிஸோட மேஜர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? தே ஆர் கோன் மெயின்டைன் த சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் டு த டாட்டர் செல்ஸ், ஐடென்டிக்கல் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸை அதால் ஃபார்ம் பண்ண முடியும். மைட்டாசிஸ் நடக்கிறதுனால தான் we can maintain the genetic integrity among the species. இது இல்லைன்னா ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு செல் டிவிஷனே அங்கே நடக்காது. நமக்கு தெரியும் ஒரு செல்லுக்கு ஒரு பர்டிகுலர் லைஃப் டியூரேஷன் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா புது செல் ஃபார்ம் ஆகணும்னா மைட்டாசிஸ் கண்டிப்பாக நடக்கணும். மைட்டாசிஸ் நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அனிமல்ஸ் அங்கே சர்வைவ் ஆகவே முடியாது. செல் டிவிஷன் உடனே ரீப்ரொடக்ஷனை மட்டும் நம்ம என் மைண்டில் வச்சுக்கூடாது. செல் டிவிஷன் ரெஃபர்ஸ் டு ஒரு செல்லிருந்து புதுசாக 2 செல் அங்கே ஃபார்ம் ஆகிறது தான் செல் டிவிஷன். ஸோ ஜெனட்டிக் இன்டெகிரிட்டி ஒரு பேரண்ட் செல்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு போகிற வேலையை யார் தான் பார்க்குறா? மைட்டாசிஸ் தாங்க பார்க்குது. ஸோ இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிற டாபிக் மியாசிஸ்.